பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மறுரூபம் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக தினந்தோறும் இறைவார்த்தை பகிர்வு என்று இந்த இறைச்செய்தி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் அந்த இறைச்செய்தியை கவனமாக கேளுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக ஆண்டவர் மாற்றி தருவார். அன்னை மரியாள் உங்களுக்காக பரிந்து பேசுவாங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் இந்த இறை வார்த்தையை கேட்டு பயனடைங்கள். நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து பெரியவர் தான் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் யார் பெரியவர்னா பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். 2 குறிப்பேடு 2:5, எம் கடவுள் எல்லா தெய்வங்களையும் விட மிக பெரியவர். இந்த உலகத்தில் எத்தனை கோடி கோடி தெய்வங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மிக பெரியவர், எல்லா தெய்வங்களையும் விட பெரியவர். காரணம், அவர் இந்த உலகத்தை படைத்தவர். அவர் சொன்னால் எல்லாம் கேட்கும். சீடலோடு அவர் படகுல கடலில் சென்று கொண்டிருக்கிறார். அவர் அயர்ந்து தூங்கிவிட்டார். அப்பொழுது கடல் அலைகள் பயங்கர சீற்றத்தோடு வருது. சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, பயந்து போய் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் என்னென்னமோ செய்து பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. உடனே வந்து ஆண்டவர் எழுப்புறாங்க. ஆண்டவரே, நாம் சாக போகிறோம், கவலை இல்லையான்னு. உடனே அவர் எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே எல்லாம் அடங்கியது, மிகப்பெரிய ஒரு அமைதி உண்டாயிற்று. உடனே அவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க. என்னடா இவர் பேசினார்னா சொன்னார்னா அந்த கடல் அலை கீழ்ப்படியுது, காற்றும் கீழ்ப்படியுது, இவர் யாராக இருப்பார்? உலகத்தில் எந்த மனிதரும் இவ்வாறு செய்ய முடியாதுங்க. எனவே அப்படிப்பட்ட இயேசு பெரியவர். நம்ம வாழ்க்கையிலும் இதுபோல் கடல் அலைகள் போல, பெருங்காற்று போல துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். நீங்கள் ஜெபம் செய்தில் என்றால் இயேசு நிச்சயமாக எழுந்திருத்து அவர் எல்லா தீமைகளையும் கடிந்து கொள்வார். உங்கள் வீட்டில் அமைதி சமாதானம் உண்டாகும். நீங்கள் ஜெபிக்காத பொழுது எப்படி படகளை இயேசு தூங்கி கொண்டிருந்தாரோ அதுபோல் அவர் நம் இல்லத்திலும் தூங்கி கொண்டு தான் இருப்பார். எனவே ஜெபம் செய்யுங்கள், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க, அவர் செயல்படுகிற ஆண்டவராக மாற்றுங்க. காரணம், அவர் எல்லாவற்றையும் விட பெரியவர். அவர் உங்கள் வீட்டில் இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் மாறும். பாருங்கள், அடுத்து யோபு 33வது அதிகாரம் 12வது வார்த்தை, கடவுள் மனிதரை விட பெரியவர். பாருங்களேன், இன்று எத்தனையோ மனிதர்கள் அதிகாரம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இவ்வளோ அதிகாரம். இயேசுவை கைதி பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ போந்தி பிலாத்து சொல்கிறாரு, எனக்கு அதிகாரம் இருக்குது, உன்னை விடுவிக்கவும் அதிகாரம் உண்டு, உன்னை கொல்வதற்கும் அதிகாரம் உண்டுன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், விண்ணகத்திலிருந்து உனக்கு அருளப்படாவிட்டால் என் மீது உனக்கு எந்த அதிகாரம் இருக்காதுன்னு சொல்கிறார். எனக்கு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவருடைய கடவுள் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால் பெரியவர், மனிதரை விட பெரியவர். ஆனால் மனிதர்கிட்ட போய் கெஞ்சுறதை விடுங்க. எந்த மனிதருடைய காலையும் கையும் பிடிச்சி கெஞ்சாதீங்க. மனிதரை விட பெரியவர் ஆகிய இயேசுவிடத்தில் போய் கெஞ்சுங்க. ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரேன்னு சொல்லி அவர் பாதத்தில் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரிடத்தில் கெஞ்சுங்கள். அவர் பெரியவர், நம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த இறை செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து இன்று முதல் மனிதரை விட பெரியவராகிய இயேசுவிடத்தில் சரண்டர் ஆயிருங்க. ஆண்டவரே, நான் மனுஷன்ட கெஞ்சுறதை விட, மனுஷன்ட போய் அழுகிறதை விட உங்கள் சமூகத்தில் உங்கள் பாதத்தில் நான் முகங்குப்புற விழுந்து எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லுங்கள். அவர் நிச்சயம் பெற்று தருவார். காரணம், அவர் மனிதரை விட பெரியவர். அடுத்து பாருங்கள், சீராக்கு 43:28வது வார்த்தை, படைப்புகள் எல்லாவற்றையும் விட அவர் பெரியவர். இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருக்கு. அனைத்து படைப்புகளையும் படைத்தவர் அவர். அவர் சொன்னால் சூரியன் நிற்கும். யோசுவா ஆண்டவரை நம்பி சொன்னார், ஓ சூரியனே நடுவானில் நில். யோசுவா சொன்ன வார்த்தை ஆண்டவர் கேட்டு ஒரு நாள் முழுவதும் சூரியன் மறையவே இல்லை, நடுவானிலே நின்றுச்சுங்க. காரணம், படைத்தவர் அற்புதங்களை செய்கிறவர். எல்லா படைப்புகளையும் விட நாசரத்து இயேசு கிறிஸ்து பெரியவர். எனவே அப்படிப்பட்ட பெரியவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவரிடத்தில் மட்டும் மண்டியிட்டு முறையிடுவோம். குடும்பத்தில் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ துன்பமாக இருக்கட்டும், ஆண்டவரை தேடிப்போங்க. ஆண்டவர் எங்கே இருக்கிறார்?
இறைவார்த்தையில் இருக்கிறார். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? நற்கரையில் இருக்கிறார். இறைவார்த்தை எடுத்து கண்ணை மூடி நல்லா கண்ணீர் விட்டு அழுது கேளுங்க. நற்கரணை ஆண்டவர் சந்தித்து போய் ஆண்டவரேன்னு சொல்லி முகங்குப்புற விழுந்து கேளுங்க. மனிதரிடத்தில் கெஞ்சுவதை விட ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், அவர் நிறைவான ஆசீர்வாதம் தருவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, நீர் எல்லா தெய்வங்களையும் விட பெரியவர். இந்த பூமியில் உள்ள அனைத்து மனிதரை விட பெரியவர். இந்த பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளை விட பெரியவர். அப்படிப்பட்ட நீர் இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா ஒரு விஷை மனம் வருங்கப்பா. உலகில் இருக்கும் அவனை விட உங்களுக்குள் இருப்பவர் மிக பெரியவர். சொல்லப்படுற சத்திய வார்த்தையின் பிரகாரம் இறை செய்தியை கேட்குற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், அவமானங்கள், தடைகள், கட்டுகள் எல்லாவற்றையும் பெரியவராகிய நீர் வேரோடு பிடுங்கி எரித்து சாம்பலாக்கி போட்டங்கப்பா. இந்த இறை செய்தியை கேட்குற பிள்ளைகள் வாழ்க்கையில் கோடி கோடி அற்புதங்களை செய்யுங்கப்பா. அப்பா, பெரியவராகிய நீர் பெரிய காரியங்களை செய்து இந்த பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.